வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு மற்றும் உலர்த்துதல், பூச்சி விரட்டி அடித்தல், பல்வேறு பணிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு 2025 செப்டம்பர் 20 சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இப்போ அறுவடை விவசாயிகள் குழப்பம் அடைந்திருக்கிறார்கள். தினசரி இரவு மழை பொழிகிறது, எப்படி அறுவடை செய்வது? அதாவது 2-3 நாட்களுக்கு முன்பு, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்பு என்ன விவசாயிகளிடம் இருந்த பேச்சுன்னா, மழையே பெய்யவில்லையே, இந்த ஆண்டு எப்படி விதைப்பது, வறட்சியில் கொண்டு போய் விட்டுவிடும் போல் தெரிகிறது, எனக்கு என்னமோ தெரியவில்லை மழை பெய்வதாக என்ற ஒரு பேச்சு இருந்தது. எங்கே? டெல்டா உள்ளிட்ட பல்வேறு வட உள் மாவட்டங்கள், பல்வேறு மாவட்டங்களில். இந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களில் என்ன பேச்சுன்னா, இப்போ இப்படி கொட்டி தீர்க்கிறது, எப்படி விதைப்பது? ஆக இந்த வருடம் அதிகமாக மழை பெய்யும் போல் தெரிகிறது, எப்படிப்பட்ட பயிரை சாகுபடி செய்யலாம் என்று மாறிவிட்டது அப்படியே பேச்சு. ஆனால் தென்கோடி மாவட்டம் ராமநாதபுரத்திற்கு தெற்கே வறட்சி வந்துவிடும் போல் இருக்கிறது என்று இன்னும் அவர்கள் மனநிலை கஷ்டமாக தான் இருக்கு. அவர்களுக்கு எல்லோருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப தன் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. அது உண்மைதான். மழை பெய்தால் பெய்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் மனம் சொல்கிறது. வெயில் அடித்தால் வெயில் அடித்துக் கொண்டே இருக்குமோ என்றும், அதே போல வறட்சி வந்து விடுமோ என்ற ஒரு குழப்பம்லாம் இருந்துட்டே இருக்கு. இப்போ அறுவடை விவசாயிகளுக்கு எப்படி அறுவடை செய்வது, விதைப்பு விவசாயிகளுக்கு இப்படி தண்ணீர் தேங்கியே இருந்தால் எப்படி விதைப்பது என்று ஒரு பெரிய கேள்வி. இதில் குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் எப்பொழுதுமே வயலில் தண்ணியே தேங்காது, மணல் பாங்கான பகுதி, அங்கேயே தண்ணி தேங்கி கிடக்கு, இப்போ விதைக்க முடியல. ஆகவே எப்பொழுது விதைக்கலாம் என்கின்ற கேள்வியாகிவிட்டது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பு விதைப்பிற்கு போதுமான தண்ணி இல்லை, ஈரம் இல்லை, தூறல் கூட இல்லை என்ற ஒரு மன கஷ்டம். இப்போ எப்போ அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். நல்லா பாருங்க, அறுவடைக்கு பகல்ல இடையூறு கொடுக்காது மழை, மாலையிலேயோ அல்லது இரவுலையோ தான் வரும். எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு, அதாவது மதுரைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. 21, 22 நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கு. இன்றைக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், செங்கல்பட்டு, செய்யூர் இந்த பகுதியெல்லாம் கனமழை பிடிப்பை கொடுத்து வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் தொடங்கி அப்படியே சேலம் மாவட்டம் வழியாக கடலோரம் வரைக்கும் வரும். அதிகாலையில் டெல்டா கடலோரமும் வடகடலோரமும் கொடுக்கும். இப்படி 24ஆம் தேதி வரை இருக்கு. 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு வேளை உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கலாம். இப்போ இன்றைக்கு அறுவடை செய்யலாம் நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழமை, இன்றைக்கு அறுவடை செஞ்சிருக்கலாம். மழை இருக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஆகா அறுவடை செய்து வைக்கோலை அடுத்த நாள் தான் நாம சேகரிக்க முடியும், ஆக இன்றைக்கு அறுவடை செய்தால் வைக்கோலை சேகரிக்க முடியாது, இரவு மழை வந்து விட்டால் பிரச்சனை ஆகிவிடும் நீங்க நினைப்பீங்க. ஆனால் அந்த இரவு உங்களுக்கு ஒதுக்க கூட வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? அப்படி ஒதுக்கினால் நீங்க அதுக்காக இந்நேரம் அறுவடை செய்திருக்கலாமே, நாளைக்கு நம்ம அந்த வைக்கோலை கட்டி இருக்கலாமே, ஆக நேரத்தை வீணடித்து விட்டோம் என்று மட்டும் நினைக்க கூடாது. வாய்ப்பாகத்தான் இது எல்லாமே சொல்றேன். ஆனால் அந்த மாவட்டத்தில் அருகே பெய்யும், ஒதுக்குதலுடன் இருக்கும். ஆனால் 24ஆம் தேதி வரை மழை இருக்கு. பகல்ல நீங்க அறுவடை செய்யலாம், தானியங்களை நீங்கள் பாதுகாத்திடலாம். ஆனால் இரவிலே மழைக்கு வாய்ப்பு இருக்கு, ஒதுக்குதலுடன் ஒதுக்கி பெய்யும். ஆனால் கூடுதல் பரப்பில் இருக்கு. 21, 22 கூடுதல் பரப்பில் இருக்கு. 24ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கு. அப்ப என்னன்னு செய்யணும்? அன்றைக்கு முடிந்தால் வைக்கோலையும் நெல்லையும் பாதுகாத்திடணும். இல்லையா 25ஆம் தேதியிலிருந்து நீங்க அறுவடை செய்யுங்க. சரி, 25 அறுவடை செஞ்சா 26 வாய்ப்பு இருக்கே, அதுவும் வாய்ப்பு இருக்கு. 26ஆம் தேதி மாலையில மழை வாய்ப்பு இருக்கு. 25 இரவு தான் மழை இல்லை, ஆனால் 26 மாலை வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணுங்க? 25 காலையிலிருந்து அறுவடையை தொடக்கி 25 இரவுக்குள்ள நெல் தானியங்களை சேமித்து விட்டு 25ஆம் தேதி இரவு மழை இருக்காது, 26ஆம் தேதி மாலைக்குள் நெல்ல சரி வைக்கோலை நீங்கள் பாதுகாத்துடணும். இப்ப நல்ல வாய்ப்பு தான் சொல்றேங்க, 25, 26. ஆனால் 26ஆம் தேதி மழை வாய்ப்பு தெரியுது, 26 இல்லைன்னா 27 தெரியுது. ஏன்னா அப்ப நிகழ்வு கரை கடக்கும். ஆந்திர பிரதேசத்தில் கரை கடக்கும் போது ஓடிக்கொண்டிருக்கூடிய காத்துல ஒரு தொய்வு ஏற்படும்.
தெற்கு காற்று நுழையும், மேற்கு காற்று நுழையும், இரு காற்று சந்திப்பு ஏற்படும். அதனால கொஞ்சம் மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. 26 27 எப்போ இருந்தாலும் இரவு தான். அது நீங்கள் தொடர்ந்து பகலில் மழை இருக்கு இல்லை, பகலில் மழை இல்லை, அறுவடை செய்யலாம். மாலையிலேயோ இரவுலேயோ வரும். காலையிலேருந்து மாலை வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு தினசரி இருக்கும். ஆனால் இரவு மழை உண்டு 24 வரைக்கும். 26 இரவு தெரியுது, இல்லைன்னா 27 இரவு இருக்கும். அதுக்கு அடுத்தது எப்பன்னா இடையில குழப்பங்கள் இருக்கும், தெளிவா பிரைட்டா இருக்காது. என்ன ஆந்திர பிரதேசத்தில் புயல் கரையை கடக்க போகுது, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது கடக்கும். அப்போ ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு கரையை கடக்கும் போது கண்டிப்பா தென்னிந்தியாவில் மேகமூட்டம் இருக்கும். கன்னியாகுமரியில் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும், மேற்கு இருந்து மேகம் வரும், அங்கிட்டு அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் போடலாம், குழப்பமான மேகங்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும். பிரைட்டா வெயில் இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு அரபிக்கடலிருந்து காத்து இருக்கும். ஆகவே குழப்பமான வானிலைக்கிடையே நீங்கள் அறுவடை செய்யலாம். 25லேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் இடையில ஒரு நாள் மழை இருக்கு. அதில் 26 27 இருக்கும் மாலையில் இரவில். சரி, 4ஆம் தேதி அடுத்த நிகழ்வு நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுலேயே இப்போ 4ஆம் தேதி எல்லாம் சொல்கிறேன்னா அடுத்த மாதத்தை தான் நிறைய பேருக்கு அறுவடை வருது. அடுத்த மாதம் நிறைய பேருக்கு அறுவடை வருது. அதில் 2 நிகழ்வு இருக்குங்க. தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட நிகழ்வு 4ஆம் தேதி ஆந்திர பிரதேசம் நெருங்கக்கூடிய நிகழ்வு. 6ஆம் தேதிக்குள்ளே அது கரையை கடக்கலாம். சரி, கரையை கடந்துட்டுன்னா என்ன செய்ய, மழை பெய்யாதுன்னா இங்கே மழை இங்கேயும் இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்வு விசாகப்பட்டினத்துக்கு தெற்கே மசூலிப்பட்டினம் அருகே கரை கடக்கலாம். அதனால வடமேற்கு வெப்பநீராவி வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதி வழியா வரலாம், மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கு. அப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க 4ஆம் தேதிக்குள்ள. சரி, 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள 2 நிகழ்வு இருக்கு. இடையில ஒரு நாளோ 2 நாளோ இடைவெளி இருக்கலாம். ஒரு நாளுக்கு தான் வாய்ப்பு தெரியுது, 2 நாளைக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். அடுத்த நிகழ்வு பின்தொடர்ந்து வரும். அது எங்கன்னா நெல்லூருக்கும் ஓங்கோலுக்கும் இடையில வரும். ஆக இப்போ விசாகப்பட்டினம், அடுத்தது மசூலிப்பட்டினம், அடுத்தது ஓங்கோல். அப்போ ஆந்திர பிரதேசம் வழியாக அக்டோபர் 15க்குள்ள 3 நிகழ்வுகள், வலிமையான நிகழ்வு கரை கடக்க போகுது. ஒரு சாதாரண காற்று சுழற்சி வேற ஒன்று இடையில தாழ்வு பகுதி வரை கடக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கரை கடப்பதற்கு. அப்போ இடைவெளி இருக்கும், மழையும் இருக்கும். இப்பொழுதைக்கு 24 வரைக்கும் இரவு இருக்கு. 26 27 இன்னொரு நைட்டு மழை இருக்கு. இடையில 25லேருந்து 4ஆம் தேதிக்கு 3ஆம் தேதி வரைக்கும் மழை இல்லை. இடையில ஒரு நாள் மட்டும் இருக்கு. அதில் 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழை 4லேருந்து 15க்குள்ள, அக்டோபர் 4லேருந்து 15க்குள்ள 2 நிகழ்வு. அதில் ஒரு நாளோ 2 நாளோ இடைவெளி இருக்கும். 4லேருந்து 15க்குள்ள ஒரு நாளோ 2 நாளோ. ஆனால் அதுவும் கடுமையான ஒரு சிக்கல், குழப்பம். இதற்கிடையே தான் அந்த இடைவெளி இருக்கும். பிரைட்டாக உங்களுக்கு பச்சை கொடி காட்டிடாது அறுவடைக்கு. ஆக இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன்னா, வானிலை அறிக்கையோட அப்டேட்ஸோட இணைஞ்சிருக்கணும். சும்மா நீங்கள் பாட்டுக்கு வெயில் அடிக்குதே நாளைக்கு இருக்கலான்னு இருக்கக்கூடாது. ஆகவே தயவு செய்து சொல்கிறேன், உங்களுடைய முதலீடு, உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு, அந்த உழைப்பை பக்குவமாக எடுத்து உங்களுடைய நஷ்டம் படாமல் அதை மீட்டெடுத்து பொருளாதார இழப்பு இல்லாமல் நம்ம அறுவடையை மீட்டெடுக்கணும்னா வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்வது காலத்தின் கட்டாயம் என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன். 5 நிமிடம் இதற்காக ஒதுக்குங்கள். வானிலை அறிக்கைக்காக வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் நிறைய இருக்கு. திட்டமிடுதல் என்பது மிக மிக முக்கியம். திட்டம் தீட்டுவது அறிக்கை பார்த்து மழை நீரை சேகரிக்க வேண்டும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.